ஹே ஹாய், இன்றைக்கி நம்ம டே 7ஓட ஃப்ளவர்ஸ் டிசைன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி டே 6ல் நம்ம டிசைன்ஸ் பார்த்தோம், ஃப்ளவர்ஸோட டிசைன்ஸு. இப்போ இதில் எப்படி ஷேடிங் கொடுக்கணும், சரியா, ஷேடிங் கொடுக்கணும். அப்புறம் இதோட அட்வான்ஸ் லெவல் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷேடிங் எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹார்ட்டின் டிசைன் இருக்குது அப்படின்னா இதுக்கு எப்படி ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்னா, இப்படி நான் ப்ரெஷ் பண்ணலை. ஓகே, ப்ரெஷ் பண்ணலை, நம்ம ஆல்ரெடி போட்டதை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்படி இழுத்து விடுறேன். ஓகேவா, இப்படி ஒரு ஷேடிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேடிங் கொடுக்கலாம். செகண்ட் மெத்தட், இப்படி ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா, ஒரு பெட்ரல் ஷேப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ சேம் ஹார்ட்டின் எடுத்துக்கலாம். இதில் இப்படி ஷேடிங்கும் என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட்டு இப்படி ஷேடிங் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு பெட்டல் இருக்குது அப்படின்னா இதில் எப்படி நம்ம ஷேடிங் கொடுக்குறது அப்படின்னா இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம், கிராஸ்டா. ஓகே, இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு ஓகே, இப்போ இந்த பக்கம் ஷேடிங் நமக்கு கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த சைடு ஷேடிங் நமக்கு கொடுக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து போல்டு பண்ணிக்கலாம், திக்கன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தின் லைன் திக் லைன் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு போடுற இந்த லைன் வந்து ஓகே, இந்த லைன் வந்து தின்னாக இருக்கணும். ஓகே, இதுக்கு மேலே இப்படி கொடுக்குற பார்டர் லைனு ஓகேவா, நம்ம ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்குற பார்டர் லைனு திக் லைனாக இருக்கணும். ஓகேவா, அப்புறம் நம்ம ஃப்ளவர் வந்து அதோட பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் அழகாக தூக்கி தெரியும். ஓகேவா, சரி, இப்போ ஃப்ளவர்ஸோட ஷேடிங் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளவர்ஸோட அட்வான்ஸ் டிசைன் பார்ப்போம். பேசிக் டிசைன்ஸு என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம போடுவோங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டே 6லேயே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவர்ஸோட அட்வான்ஸ் டிசைன்ஸுக்கு போகலாம். லோட்டஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் லோட்டஸ் பார்த்தோம். இப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லோட்டஸ் பார்ப்போம். லோட்டஸ்க்கு போடுற மாதிரி ஒரு பெட்டல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெட்டல் இதுலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை நீங்கள் தின் லைனாகவே போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திக் லைனாக போட்டுக்கலாம்.
தின் லைனாக போடும்போது மட்டும்தான் நம்ம அதை வந்து அழிச்சிட்டு கூட போட்டுக்க முடியும். திக் லைனாக போட்டுட்டிங்க அப்படின்னா அதை அழிக்கிறது கஷ்டம். ஓகே, சேம் நம்ம 2 பக்கமும் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த எல்லா பாயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா, அந்த அவுட்லைன் இப்படி வரணும். இதில் இருந்து இப்படி. ஓகே, இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் நம்ம கொடுத்துக்க போகிறோம். கொடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து பெட்டல்ஸ் வந்து நம்ம எப்போவுமே பெட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்மால் பெட்டல் கொடுத்துட்டு இது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது ஒரு டிசைனு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டாவதாக அடுத்த டிசைன் போகலாம். நார்மலாக நம்ம விங் ஸ்பிரல் கொடுக்குற மாதிரி ஸ்பிரல் கொடுத்துட்டு, ஸ்பிரல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்பிரல் கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துலேருந்து புஷ் பண்ணி அப்படியே புஷ் பண்ண மாதிரியே நம்ம கொண்டு வந்து இங்கே விட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து புஷ் பண்ணி நம்ம டாட்ஸ் பார்த்தோம்ல அதே தான், டாட்லேருந்து இப்படி. ஓகே, நம்ம டாட் பார்த்தோம் ஆல்ரெடி, டாட்லேருந்து அப்படியே கொண்டு வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு பார்டர் லைன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணாவதாக பார்க்க போகிற டிசைனு வி ஷேப் போட்டுக்கோங்க. வி ஷேப்பு கொஞ்சம் ப்ராடாக போட்டுக்கணும். இதிலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க, இதிலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் சர்க்கிள் போட்டுக்கலாம், ஹம்ஸ் போட்டுக்கலாம். சர்க்கிள் ஹம்ஸ் போட்டுக்கலாம், இல்லை இப்படி சர்க்கிள் போட்டாலும் ஓகே. ஓகே, போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி 2 3 வேவ்ஸ் கொடுத்து இப்படி, அதேமாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 3 வேவ்ஸ் கொடுத்து இங்கே, அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 3 வேவ்ஸ் கொடுத்து இங்கே. நம்ம வேவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அதே தான், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேவ்ஸ் இங்கே,
அதேமாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2-3 வேவ்ஸ் இப்படி, அப்புறம் இந்த இடத்துல இப்படி. ஓகேவா? ஒரு ஃப்ளவர் ஆகிடுச்சா? இப்போ இதுக்கு நம்ம ஷேடிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஷேடிங் கொடுத்துட்டு இந்த லைனை நம்ம போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போவோம். 4 ஸ்பிரில் போட்டுக்கோங்க. ஓகே, இதுலேருந்து ஒரு லைனு ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, அதுலேருந்து இப்படி ஓகே, போட்டுட்டு உள்ளே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கணும். தென் இப்படி பெருசாகவும் போட்டுக்கலாம், குட்டியாகவும் போட்டுக்கலாம், எந்த ஷேப்லனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ இதில் இது ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2-3 ஃப்ளவர்ஸ் சேர்ந்த மாதிரி டிசைன் போட பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்பிரில் போட்டுக்கோங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு ஹார்ட்டின் போட்டுக்கோங்க. 2 ஹார்ட்டின்னு, 3வது 4 6 ஹார்ட்டின் வந்துருச்சா? இப்போது இதிலிருந்து இங்கேருந்து இப்படி, இது ஒரு டிசைனு. ஹார்ட்டின் வந்து இப்படி போடுவோம், அது இப்படி போடாமல் இப்படி போட்டு இதோட இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஓகே, இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு 3 ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி ஜாயின் பண்ணி போட்டுருவோம். ஸ்பிரில் போட்டுக்கோங்க. ஸ்பிரில்லேருந்து 3 பெட்டல், 3 வேவ்ஸ் கொடுத்து 3 பெட்டல் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வேவ்ஸ் கொடுத்து இதோடு முடிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வேவ்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக எங்கே இருந்தனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஜாயின் பண்ணி இப்படி போட்டுக்கலாம்.
எத்தனை வேவ்ஸ்னாலும் கொடுக்கலாம். 1 2 3 4 இப்படி எத்தனை வேவ்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஃப்ளவர் முடிஞ்சா இப்போ இதிலேருந்து செகண்ட் ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்பிரல் போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வந்துருச்சா? இப்போ இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டாவது ஃப்ளவர் இப்போ இதோடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் கொடுத்து இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த 5 ஷேடிங்கில் எந்த ஷேடிங் வேணாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேடிங் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த திக் லைனை இந்த தின் லைனை நம்ம திக் லைனாக கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ 7th மாடல் போகலாம். 7th மாடல். ஓகே, ஸ்பிரல் போட்டுக்கோங்க. மூணு இது. ஓகே, உள்ள ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, போட்டாச்சா? இப்போ இதில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இந்த ஸ்பிரலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பிரல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம அந்த பெட்டல்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஓகே, ஓகே, இப்போ இதை வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது இங்கே இருந்து ஒரு பாக்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, பாக்ஸ் லைன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிரல் கொடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, டாட் கொடுத்துக்கலாம். இங்கேயும் டாட் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு டிசைன் ஆயிடுச்சா? இப்போ இந்த பாக்ஸில் அவுட்லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க.
அவுட்லைன் கொடுத்துட்டு இதில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். ஒரு ஹார்ட்டின் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹார்ட்டின் கொடுத்துக்கோங்க. வெட்டிங்னு எழுதிக்கலாம், இல்லை ப்ரைடோட நேம் எழுதிக்கலாம், இல்லை வெட்டிங்கோட டேட் நோட் பண்ணிக்கலாம், இல்லை பர்த்டேக்கு போடுறாங்கன்னா பர்த்டே பேபியோட நேம் போட்டுக்கலாம். ஓகே, பேபி ஷவருக்கு போடுறாங்கன்னா பேபி ஷவர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது கூடவே நிறைய டிசைன்ஸ் நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட எண்டில். இந்த வீடியோஸோட கண்டினியூஷனாக ஃப்ளவர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃப்ளவரோட அவுட்லைன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஷேடிங் வந்து உங்களுக்கு நான் தனியாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஷேடிங்கில் நீங்கள் எந்த ஷேடிங் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?